என்ன நோட்டீஸ் போர்டு வச்சிருக்கோம்னா இந்த 103வது வட்டம் 193வது வட்டத்தில் இருக்க மக்கள் நாங்கள் எல்லாரும் என்னன்னா எங்களோட குறைகளை நாங்கள் எல்லா கட்சிக்காரங்க கிட்டையும் சொல்லியாச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துட்டாங்க, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் போய் மனு கொடுத்துட்டாங்க, அஃபிஷியலாக என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதனால நாங்கள் இப்போ வரப்போற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஓட்டு போட போறது கிடையாது, எந்த கட்சிக்காரங்களுக்கும் போட போறது இல்ல, எந்த கட்சிக்கும் நாங்க போட போறது கிடையாது. நோட்டாக்கு தான் நாங்க போடலான் இருக்கோம். நோட்டா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க என்னன்றது பார்த்துட்டு இருக்க மக்கள் எங்களுக்கு யாராவது உதவ முடியும்னா, உரிய அதிகாரிகள் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உதவுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாய்மார்களும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு போறவங்க தான். எல்லாரும் ரொம்ப அடிப்படையில இருந்து இந்த வீடை வளர்த்து இன்னைக்கு பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பசங்க படிக்கிறோம். இங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தண்ணி வர்றது இல்ல, கொசு தொல்லை அதிகமா இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் எந்த கட்சிக்காரங்களும் வந்து கோரிக்கைகளை கேட்டது கிடையாது. இப்போ இதை நாங்க முன்வைக்கிறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல பிரச்சனை இருக்கு, அதை வச்சு எல்லார் வீடும் காலி பண்ணணும். இல்ல எந்த வீடும் வீச்சு எல்லார் வீடுமே காலி பண்ணணும்ன்றாங்க. அடிப்படை வசதி இல்லைன்றாங்க, தெரு ரோடு போடலன்றாங்க. எதுக்கு ட்ரைனேஜ் லைன் இன்னும் கொடுக்கல. கவர்மெண்ட் செய்யறாங்களா இல்ல இவங்க யாரு செய்ய விட மாட்டேன்றாங்கன்றது தெரியல சார். எங்களுக்கு அரசாங்க அதிகாரிங்க தான் யாருன்னா முறையிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணணும். எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் சார். என்னால் தூங்க விட முடியல. என்னால 5 வருஷமா நான் படாத பாடுபட்டு இருக்கேன். ஒரு பொம்பளையா எவ்வளவு சார் நான் சமாளிக்க முடியும் பசங்களை வச்சுட்டு? எதுக்கு எங்களை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து கேட்க மாட்டேன்றாங்க சார். அரசாங்க அதிகாரி கையில வச்சு நான் இன்னும் நோட்டீஸ் கொடுக்கறேன்னா நாங்க எங்க போய் வாழறது? இல்லையா நோட்டீஸ் கொடுக்கணும்னு ஒரு ஏரியாவுக்கு ஃபுல்லாவே கொடுக்கணும், இல்ல ஒரு ஏரியா ஃபுல்லா வந்து சொல்லணும். அந்த ஒரு வீடை டார்கெட் பண்ணிட்டு நான் எல்லாரும் வீட எடுப்பேனாக்கா எல்லாரும் நாங்க எங்க போய் நிக்கிறது? நாங்க இதை நம்பிதான் வாழ்ந்துன்னு இருக்கோம். எனக்கும் வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே நாங்க எங்க வீடு வாங்கி போய் கட்டிட்டு வாழ முடியாது. எங்களுக்கு எந்த ஒரு புண்ணியமானது மனிதாபமானம் இருக்கணும். வேற நாங்க எதுவுமே கேட்கல, நாங்க யாரையும் குறை சொல்லல. எங்களை மாதிரி ஒரு நாள் வந்து இருப்பாங்களா சார் அவங்க? எங்க நிலைமைக்கு நாங்க இந்த நிமிஷம் உயிர் பண்ணா கூட எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் எங்களை இப்படி சாவடிக்கிறாங்க? நாங்க இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க சாப்பிடுறோம் சார். அந்த சாப்பாடு நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. முந்தா நேரத்து கூட என் குழந்தைங்களை தூக்கின்னு ஓடுறேன் வெளியில. சார் என் பேர் விஜயா, நான் கார்பரேஷன்ல வேலை செய்யறேன். இங்க வந்து நான் 40 வருஷமா இருக்கிறேன் சார். நான் இங்கெல்லாம் ஒரே காடு, ஒருத்தர் அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்லை. இங்கதான் இது வந்து புறம்போக்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து இது பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷமா அவங்க எங்களை வந்து ஒரு டார்ச்சர் பண்றாங்க. இது ஒரு நாகார்ஜுன இடம்னு இல்லை ஐயா, இது ஒரு ஐயரோட இடம். இது அவர் வந்து எங்களுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு சின்ன பசங்களை வச்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறீங்க, நீங்க இருந்துக்கங்கம்மா, நான் வந்து இது யாரும் கேட்க மாட்டேன் நாங்க அப்படின்னு நாங்க ஒரு 20 குடும்பம் இருந்தோம். அப்போ அந்த 20 குடும்பத்துக்கும் அவர் சொல்லிட்டு தான் போனாரு. என் பையன் அமெரிக்கையில இருக்கிறாம்மா, வரமாட்டாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த ஐயரு. இப்போ வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடம் வந்து ஒரு நாகார்ஜுன இடம், இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணுங்க, நான் வந்து 4 வருஷமா வந்து என்னோட பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா எப்படி சார் இது? இந்த 4 வருஷமா எங்களுக்கு தண்ணி வசதியோ ஒரு மெட்ரோ இதுவோ ஒரு இந்த ட்ரெயினேஜோ எதுவுமே போட்டு தர்றது கிடையாது. எல்லா இடத்துலையும் போடுறாங்க, இங்க வந்து போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு ஐடி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு இதெல்லாம் நாங்க கட்டி இருக்கோம். இது ஒரு பள்ளமான ஏரியா. இந்த பள்ளத்துக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு மண்ணு சமந்து இது ஒரு 4 பேர் பள்ளத்தை நாங்கெல்லாம் இது மேடாக்கி இன்னைக்கு ஒரு குடும்பமா இதுல எத்தனையோ பேருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறோம். நாங்க எத்தனை தரம் ஓட்டு எலெக்ஷன் நின்று இருக்காங்க, அத்தனைத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அன்னைக்கெல்லாம் தெரியலையா ஐயா இது வந்து பட்டா இடம்னு? எங்களுக்கு அன்னைக்கும் புறம்போக்கு இடம்னு சொல்லி தான் இங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு பட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர்ல இருக்குதுன்னா எப்படி சார்? இது வரைக்கும் நாகார்ஜுன நாங்க பார்த்ததே கிடையாது. நாங்க வந்து எம்எல்ஏ பார்த்துருக்கோம், எம்பியை பார்த்துருக்கோம், கவுன்சிலரை பார்த்துருக்கோம், வட்ட செயலாளர் பார்த்துருக்கோம், கலெக்டர் பார்த்துருக்கோம். கலெக்டரை போயிட்டு நாங்கள் லெட்டரும் கொடுத்துருக்கோம், ஆர்டிஐல போய் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை. மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ராப்பராக வந்து மெட்ரோ வாட்டர் கிடையாது, தண்ணி பிரச்சனை இருக்குது, கரண்ட் பிரச்சனை இருக்குது, கார்பரேஷன் அந்த ட்ரைனேஜ் வாட்டர் கிடையாது. சின்ன தெரு, பக்கத்தெரு பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் ட்ரைனேஜ் வாட்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஏன் போடலை? நாங்கள் போய் கார்பரேஷனில் கேட்டோன்னா இது வந்து இன்னொருத்தர் பேரில் விடம் இருக்குது. இன்னொருத்தர் பேரில் விடம் வந்து எப்போ வந்துச்சு? இங்கே இருக்க குடும்பம் வந்து 45 வருஷமாக இருக்காங்க, யாருக்கிட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் நாங்கள் போய் எது கேட்டாலுமே இல்லை இது நாகார்ஜுனா பேரில் இருக்குது. நாகார்ஜுனா 40 வருஷமாக எங்கே போயிருந்தார்? இதுக்கு வந்து லாஸ்ட்டு இருந்த கவர்மெண்ட் யாருமே பதில் சொல்லலை. இப்போ அடுத்து வர கவர்மெண்ட்டும் பதில் சொல்லுமான்னு தெரியல.
இந்த நாங்கள் எலெக்ஷனை நாங்கள் இப்போ போட வேணாம்னு முடிவு பண்ணது இதுதான் சார் ரீசன். கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம், நோட்டாக்கு தான் போடுவோம். நாங்கள் போடுற ஓட்டு யாருக்குமே யூஸ் இருக்காது.